இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரி மேடம், வாங்க வாங்க மேடம். வாங்க மாப்ள வாங்க. கார்த்தி, ரேவதி வாங்க. குங்குமம் வச்சு விடுங்க. ஆமாடி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்க. நீ வாமா. நீங்களும் வாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நல்லா ரூபு. ரூபு, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம். சந்தோஷமா இருக்க. இப்போ யாராவது பாட்டு பாடினா நல்லா இருக்கும். உங்களை யாராவது பாட்டு பாடுங்களேன். மேடம், என் தங்கச்சி ஸ்வாதி நல்லா பாடுவா. அவளை பாட சொல்லவா? அப்படியா? பாட சொல்லுங்க. ஸ்வாதி, வா, வந்து பாடு. வா. ரொம்ப நல்லா பாடினமா. உன் வாய்ஸ் சூப்பரா இருக்கு. முறையா சங்கீதம் கத்துக்கிட்டியா? இல்ல மேடம், எல்லாம் கேள்வி ஞானம் தான். ஓ, அப்படியா? முறையா சங்கீதம் கத்துக்காமலே இவ்ளோ நல்லா பாடுறியே, பெரிய விஷயம்தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருமா, நல்லா இரு. வாங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நன்றிங்கம்மா. ஆ, வரம்மா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரேங்க. வரேங்கம்மா. ஆ. வரேங்க. வணக்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வரேங்க சார். வாங்க. ஆ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வா. தேங்க்ஸ் மேடம். வணக்கம். இந்தாங்க. போயிட்டு வரேங்க. பூஜை நல்லபடியா நடந்து முடிச்சது. இந்த பூஜையில கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இங்க வந்ததுல மனசுக்கு நிறைவா இருக்கு. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வாங்க மேடம். கார்த்தி, வரட்டுமா? வாங்க மேம். போயிட்டு வரேன். சரிங்க மேடம். மினிஸ்டரை வர வச்சு நீ நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அக்கா, இவன் இப்படிதான் ஏதாவது பண்ணி
எல்லா காரியத்தையும் சாதிக்கிறான். நாம தான் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போறோம். அம்மா ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா என் புருஷன் அவங்கள கலந்துக்க வச்சாரு. சிலையும் திறக்க வச்சிட்டாரு. அது அவர் சிலையை திறக்க சொன்னப்பவே செஞ்சிருக்கலாம். விதி யார விட்டது? இப்ப செய்யற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சின்னத்த ஒரு நிமிஷம், எங்க கிளம்பிட்டீங்க? சகல சொன்ன மாதிரியே போட்டா சவால்ல ஜெயிச்சிட்டாப்ல. நாளையில இருந்து சிலை இருக்கிற இடத்த கூட்டி பெருக்கி அந்த இடத்தெல்லாம் அப்படியே சுத்தபத்தமா வச்சுக்க வேண்டியது உங்க வேலை. இப்ப முறைச்சு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். விட்டுட்டு இப்ப தோத்துட்டு முறைச்சா என்ன அர்த்தம்? நீங்க தான் கிளீன் பண்ணணும், புரியுதா இல்லையா? நீ வாய மூடு. நான் சொல்ல மீற மாட்டேன். சொன்னபடி நடந்துக்குவேன். மாப்பிள தொடப்பல வாங்கி வச்சிரு. எப்படியோ மாப்பிள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ரேவதிக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட இந்த ஜாக் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இட்ஸ் a promise, you know. பரவாயில்லைங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போ பாத்துக்கலாம். ஆண்டி, நான் ரொம்ப சீரியஸா தான் ஆண்டி சொல்றேன். யாரா இருந்தாலும் சொல்லுங்க, தட்டிரலாம். நான் கராத்தேல பிளாக் பெல்ட், கிக் பாக்ஸிங்ல சாம்பியன். ஹலோ மிஸ்டர் எக்ஸ், இவங்க எல்லாருக்கும் நான் சொன்னது சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஆம்ஸ செக் பண்ணி பாருங்க. கமான். எதுக்கு? அட சும்மா வந்து ஆம்ஸ் அமைக்க பாருங்க. கண்டிப்பா அமுக்கணுமா? மிஸ்டர் பீகாக், நீங்க வந்து பாருங்க. ஏத சொல்றதுல கொலகலன்னு இருக்கு அதையா? மை ஆர்ம்ஸ் பா. என்ன வரமாட்டேன்னு நினைச்சியா? இத வர இரு. பயப்படாம எழுத்து. எப்படி இருக்கு? பழைய சொத்த பொட்டலம் கட்டின மாதிரி இருக்கு. பழைய சோறா? சீ, கிரேட் இன்சல்ட். ரேவதி, இப்ப புரியுதா நான் எவ்வளவு ஃபிட் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு? கூலாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு. எவ்வளவு இருந்தாலும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறேன். அதுக்காக தான் இப்படி மெனக்கெட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரேவதி, அவர் அவ்வளவு அக்கறையா சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு சிரிக்கிற. விடுங்க ஆண்டி, நான் யாருன்னு அவ சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவ சிரிக்கிறான். நாளைக்கு நான் என் எனிமிஸ் கிட்ட என் மசில் பவரை காமிக்கும் போது அவ அப்படியே நோஸ் மேல ஃபிங்கரை வச்சு லைக் பண்ணுவா.